மீனம் மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க உங்களுடைய விருப்பங்களை மற்றவங்ககிட்ட எந்தவித சுயநலமும் இல்லாம மற்றவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பத்தி யோசிக்காம மற்றவங்ககிட்ட உங்களுடைய விருப்பங்களை அப்படியே கூறுவீங்க. அது நீங்க பழகிய நபரோ புதிதாக பழகியவர்களோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பங்களை அப்படியே நீங்க கூறுவீங்க. அவன் என்ன நினைச்சா என்ன, நம்முடைய விருப்பத்தை தானே கூறுறோம் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே யோசிக்காம கூறுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள் இனி வருகிற காலகட்டங்கள்ல பொறுப்புகள் அதிகமா இருக்கணும். அதுவும் என்ன மாதிரி பொறுப்புகள்னா, உங்களுடைய தொழில் விஷயத்துல இதுவரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தொழிலை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா வேலை செய்கிற விஷயமா கூட இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள் முடியாமலோ அல்லது வேறு ஏதாவது நோய்களோ ஏதாவது ஆயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டிலேயே அமர்ந்து இருந்திருப்பீங்க. ஆனால் நீ வர்ற காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களுடைய குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஒரு நிலைமையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்துடும். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு கட்டாயம் சென்றே ஆகணும். இது நீங்க நினைத்த வேலையையும் பிடித்த வேலையையும் உங்களுக்கு செல்ல முடியாது. நீண்ட நாட்களா நினைச்சு வச்சிருப்பீங்க, இந்த கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், இல்லைன்னா இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அது அனைத்தையுமே நீங்க இப்ப தவிடுபடியா ஆக்கிட்டு, நீங்க குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஏதோ ஒரு வேலைக்கு செல்வதற்கும், படிச்சது ஒண்ணா இருக்கும், நீங்க வேலைக்கு செல்றது ஒண்ணா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். இதனால மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வர காத்திருக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்க பெற்றோர்கள் வைத்திருக்க தொழிலையோ இல்லைன்னா நீங்க புதிதா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அவ்வளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க தலைமைத்துவம் இருக்கிற ஒரு ராசிக்காரங்களா இருப்பீங்க. தொழிலாக இருக்கட்டும், இல்ல மற்ற நபர்களை வழிநடத்துவதா இருக்கட்டும், உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். குடும்பத்துல இத்தனை நாட்கள் உங்களுடைய குடும்பத்தை பெற்றோர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இந்த ஒரு நேரத்துல அமர்ந்துருவாங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பொறுப்புகள் வரத் தொடங்கிரும். குடும்பத்திலயும் சரி, உங்களுடைய கணவனோ இல்லைன்னா மனைவியோ, உங்க இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவுகளும், சந்தேகங்களும் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுவீங்க. சந்தேகப்பட்டு தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய யோசனைகள் செல்லும். இதனால உங்களுடைய கணவன் மனைவி உறவு டைவர்ஸ் நிலைமைக்கு கூட கொண்டு செல்லவும் வாய்ப்பு இந்த ஒரு நாள்லையும் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்திலையும் உங்களுக்கு நடக்கும். எனவே எது நடந்தாலும் பொறுமையுடன் இருங்க. ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்க. காதலிலும் இதே நிலைமை கட்டாயம் நடக்கும். எனவே இனி வருகிற காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஒரு நாளும் ஏற்படுத்தும். அதை எப்படி நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு நடந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை பெற முடியும். இனி வருகின்ற காலகட்டத்துல உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுடைய நாட்கள் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கோ இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ உடல்நிலையில பிரச்சனைகள் தன்னாலேயே ஏற்படும். மருத்துவ செலவுகள் நீங்க செலவழிக்குவதற்காக நீங்க சேர்த்து வைத்த பணம் அனைத்தையும் மருத்துவருக்கும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகிறது. எனவே நீங்க திடீர் செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அந்த திடீர் செலவுகளை நீங்க எப்படி அந்த ஒரு செலவு இல்லாம பண்ணணுமோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்களும் தயாராக இருங்கள். பணம் இல்லை என்றால் பணத்தை இனி வருகிற காலகட்டங்களில் சேர்த்து வையுங்கள். இங்கே பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையானது வரப்போகிறது. இதனால் நீங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய குடும்ப நிலையே மாறப்போகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீங்க கூடுதல் பொறுப்புகளை சமாளிக்கும் நிலை வரும். அப்படி வந்தால் அதை நீங்கள் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சில சவால்கள் உண்டாவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாள்ல அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் தொடங்கி குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கைன்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். இந்த ஒரு நாள் உங்களுக்கு மிக அதிக அளவில் அலைச்சல்களை சமாளிப்பதற்கு பொறுமை மிகவும் அவசியம். நம்மளை மட்டும் அலைய வச்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்ம தொழில்காண்டி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நம்ம அலையிறோம். இருந்தாலும் எதுக்கு இந்த ஒரு அலைச்சல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பண்ண மாட்டீங்க. லீவ் போடுவீங்க, கடையை மூடுவீங்க, போன்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதை நீங்கள் அனைத்தையுமே தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தால் மட்டும்தான் உங்களுடைய வேலை கட்டாயம் நன்றாக அமையும், உங்களுடைய தொழிலும் நன்றாக ஓடும், போதுமான அளவுக்கு லாபமும் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பிரச்சனைகள் ஏதும் வராம இருக்கணும்னா நீங்க நல்லது நினைக்கணும், பிரச்சனைகளை தடுக்கணும்.
முன்கூட்டியே எப்படி பிரச்சனைகள் வருது, அதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆராயணும். அது தொழில் விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் ஆராய்ந்து செயல்படணும். அப்பொழுது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்து ஏற்படும். அதே போல் உங்களுடைய காதல் உறவிலும் சரி, திருமண உறவிலும் சரி, அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறணும். அமைதியாக இருக்காம நீங்களும் கோவப்பட்டு அவங்களும் கோவப்பட்டாங்க அப்படின்னா அந்த உறவு நீடிக்காது. முடிந்த அளவுக்கு நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணிச்சுட்டு போகணும். அப்படி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காதல் உறவுல இருக்கக்கூடிய மீனம் ராசியை சேர்ந்த பெண்கள் சிலர் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய திருப்தி இல்லாதது போல் நீங்கள் உணரலாம். அது திருமண வாழ்க்கையிலும் காதல் உறவிலோ நீண்ட வருட காதலாக இருக்கலாம், நீண்ட வருட திருமணமாகி கூட இருக்கலாம். ஆனா இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உங்க மனசளவுல நமக்கு திருப்தியா இல்லை, நம்ம சந்தோஷம் அல்ல அப்படின்னு நீங்க உணர்வீங்க. உணர்வது மட்டும் இல்லாம தேவையில்லாத யோசனைகள் உங்களுக்கு போகும். அம்மா வீட்டுக்கு போயிடலாமா, டைவர்ஸ் பண்ணிடலாமா, வேற திருமணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதனால மிகப்பெரிய அளவு உங்களுக்கு சிக்கல்களானது ஏற்படும். எனவே எந்த ஒரு அவசர முடிவையும் இந்த ஒரு நேரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் எடுத்துடாதீர்கள். அப்படி எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படும். எனவே நீங்கள் இதனையும் அறிந்து செயல்பட வேண்டும். திருமணம் முடித்தவர்களுக்கு குழந்தைகள் மற்றும் குடும்ப உறவுகளின் நலனுக்காக ஒரு சில முயற்சிகளை நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு சில சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கும் நீங்க ரெடியா இருக்கணும். பணியிடத்துல அலைச்சல் உங்களுக்கு நிறைந்து காணப்படும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு உண்டாகும். அது அனைத்துமே நீங்க புறத்துட்டு போகணும். பணியிடத்துல கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பும் உங்களுக்கு பணி சுமைகளையும் அதிகரிக்கும். கூடுதல் பணிச்சுமை உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். இதனால உங்களுக்கு மருத்துவ செலவு உங்களுக்கும் மருத்துவ செலவு பண்ண வேண்டிய ஒரு தேவையானது இருக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்கும் மரியாதையும் வெகுமதியும் உங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கும். புதிதாக கற்றுக்கிட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. செலவுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கும். பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெரிய வரும். அதன்படி நீங்கள் நடப்பீங்க. நிதிநிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் நம்பி கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ உங்களுக்கு மிகவும் தப்பு. அந்த ஒரு தவறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சிக்கல்களுக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. இதையும் நீங்கள் புரிஞ்சு இந்த ஒரு நேரத்தில் நடந்துக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். இனி வருகிற காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே நிறைந்ததாக இருக்கும். நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமையாது. ஆனால் நினைத்த மாதிரி நீங்கள் நினைச்சா அமைச்சிக்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும். கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுட்டு முடிந்த அளவிற்கு உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்த காசையும் நீங்கள் வாங்கிருங்க. இதுக்கப்புறம் கடன் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை.